விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். பூபதி ஜான், உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். தீர்மானங்கள் மூலம் விஜய் வகுக்கும் வியூகம் என்ன? சட்டசபை கண்டிராத முதல் தீர்மானம் இது வல்ல. நிறைய தீர்மானங்களை பார்த்தாகிவிட்டது. அந்த தீர்மானங்கள் மீது தொடர்ச்சியாக நிறைய விமர்சனங்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய எதிர்பார்ப்புகள். ரொம்ப சீரியஸான நம்ம லெஜிஸ்லேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து எந்த அளவிற்கு அது பயணித்தது, எந்த அளவிற்கு பலன் தந்தது அப்படிலாம் அது தொடர்பாக நிறைய கருத்து எதிர்பார்ப்புகள் இந்த நொடி வரை தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியமான மற்றொரு தீர்மானத்தை இயற்றியிருக்கிறது தமிழக சட்டசபை. எப்படி பார்க்குறீங்க? 3 முக்கிய தீர்மானங்கள். ஒன்று, நீட் எதிர்ப்பு. தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம், மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. 3ஆவதாக FCRA என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு நிதி வாங்குவதற்கான முறைப்படுத்தப்பட்ட சட்டம். இந்த மூன்றுமே சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. நீட் என்பது ஏழை மாணவர்களின் கனவை சிதைத்து சமூக நீதியை குலைக்கும் ஒரு கல்வி முறை. மாநிலத்தினுடைய உரிமையை பறித்து மத்தியில் தன்னுடைய ஆட்சியை குவிக்கக்கூடிய ஒற்றை நோக்கத்துடன் கொண்டு வந்த ஒரு கல்வி அமைப்பு முறைதான் நீட். அதற்கு எதிர்த்து இந்த தவேக அரசு கொண்டு வந்த எதிர்ப்பு மசோதா ஒன்று. 2வது, FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய மசோதா சிறுபான்மை மக்களுக்கும் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைத்தன்மையை குலைக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கும், 3ஆவதாகிய சாதாரண மக்களுக்கு மருத்துவம் மற்றும் கல்வி என்பதை கிடைக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மசோதா, அதை எதிர்த்தும். 3ஆவதாக மொழி, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கலாச்சாரம் என்ற ஒற்றை நோக்க பாசிச போக்கிற்கு எதிராக தமிழகத்திலே தமிழினுடைய மொழியை முன்னுக்கு கொண்டு வந்து, தமிழ் உரிமைக்கு முன்னுக்கு கொண்டு வந்து, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற சித்தாந்தத்தை ஒழிக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மும்மொழி திட்டத்திற்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மொழிக்காக இருக்கக்கூடிய தமிழுக்காக மேலே கொண்டு வந்திருக்காக இந்த 3 மசோதாக்களை சித்தாந்தங்களை எதிர்த்து தவேக அரசு செய்திருக்கக்கூடிய இந்த ஆதரவான நிலைப்பாடு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்று 3 விழுமியங்களை உள்ளடக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. இப்போ தமிழ்தாய் வாழ்த்த கடந்து மற்ற 2 அந்த சட்டங்கள் மசோதாக்கள் வந்து இந்தியா முழுமைக்குமானது தான் இல்லையா? தமிழகத்திற்கு மட்டுமானது அல்ல. எந்த சட்டங்க? எல்லாமே. ஆமாம். இப்போது நம்ம இது தொடர்பாக பேசும்பொழுது இந்த இஷ்யூஸை வந்து அதை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் தொடர்ச்சியாக பேசி வருவதை நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய பாஜகவை தவிர எல்லாமே அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாஜக அதற்கு நீண்ட நெடிய விளக்கத்தையும் தந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்படி பேசிகிட்டே இருந்தீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, போராட்டம் நடத்துனீங்க. இப்போது சட்டமன்ற தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. நான் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி டாக்டர் பூபதி ஜான், அதிமுக ஆட்சியின் போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா? ஆம், நிறைவேற்றப்பட்டது. திமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டதா தீர்மானம்? ஆம், நிறைவேற்றப்பட்டது. ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தவேக ஆட்சியிலும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களோட பலன் என்ன? அது என்ன ஆச்சு? இப்போ அதே வழியில் மற்றொரு தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது. என்ன ஆகப்போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு கேள்வி இதன் மீது தொடர்கிறது. எப்படி பார்க்கலாம் அதை? கண்டிப்பாக சார். இல்லை, உங்களுடைய பதில் என்ன? எந்த ஒரு போராட்டமும், எந்த ஒரு பாசிச சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு போராட்டமும் குறுகிய காலத்தில் நடைபெற்றது இல்லை, குறுகிய காலத்தில் வெற்றி அடைந்ததில்லை. இந்திய வரலாறையே எடுத்துக்கங்க. இந்திய வரலாறு, இந்திய சுதந்திரம் கிட்டத்தட்ட 300 ஆண்டு கால ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராட்டம். ரஷ்யாவினுடைய புரட்சியாக இருக்கட்டும், ஈவன் பிரெஞ்சு புரட்சியாக இருக்கட்டும், அனைத்து விதமான புரட்சிகளும், பாசிசத்திற்கு எதிரான எல்லா விதமான போராட்டங்களும் குறுகிய காலமே கிடையாது. இது ஒரு நீண்ட கால யுத்தம். அது மக்களை திரட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த நாட்டினுடைய அமைதியையும் இந்த கட்டுக்கோப்பையும் சீர்குலைக்கக்கூடிய அத்தனை விதமான திட்டங்களுக்கு ஒரு நீண்ட கால போராட்டம் தேவை.
அதிமுக நிறைவேற்றப்பட்டதா நிறைவேற்றப்பட்டது, திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதா நிறைவேற்றப்பட்டது, தாவேக்கால் நிறைவேற்றப்பட்டதா நிறைவேற்றப்பட்டது. அப்ப தொடர்ச்சியான இந்த எதிர்ப்புகள் இருக்க 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 மக்களை திரட்டி போராடும் பொழுதுதான் கடைசியில் வெற்றி என்பது கிடைக்கும். அதுதான் முக்கியம் சார். இடஒதுக்கீடுக்காக கிட்டத்தட்ட ஒரு 100 வருட கால போராட்டம். இப்ப கூட உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய நியமிப்பதிலே சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் என்ற குரல்கள் வந்துகிட்டு இருக்குது, போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இது எப்படி கிட்டத்தட்ட என்ன, இது வந்து ஒரு 100 வருஷம் போராடினா தான் ஒன்றுமேல் நடக்கும். 2026 நடந்துட்டு இருக்குது, ஒன்றுமேல 2076, 86, 96 அது சாத்தியமாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீண்ட கால யுத்தத்தை நாம் கைவிட்டு விடக்கூடாது. அநியாயத்திற்கு எதிராகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் அதாவது கொடுமை சட்டங்களுக்கு எதிராகவும் மக்களும் சரி மாணவர்களும் சரி போராட்டம் என்பது நீண்ட காலமாக நடக்க வேண்டும். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாகத்தான் தாவேகா அரசும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இது எந்த பலனை கொடுக்கும் அப்படின்னா, இது வந்து தொலைநோக்கு பலனை கொடுக்கும். 76, 86 கூட நடக்கலாங்க பலன். இங்க பாருங்க, உங்களுடைய வெளிப்படையான கருத்துக்கு நான் பாராட்டுறேன். அப்போ இதுதான் மூவ். ஆமாங்க, ஒரு அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் இதுதான் செய்ய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? மேலேயே செய்யலாம். இங்க பாருங்க, அதாவது இது ஒரு தொடக்கம், இது ஒரு ஸ்டார்ட். அந்த தொடக்க புள்ளி தாவேக்கா ஆரம்பித்தது அல்ல. நான் அதான் முன்னுமே குறிப்பிட்டேனே, அதிமுக இதை செய்தது, திமுக அதை செய்தது, தாவேக்காவும் இதே முயன்று இருக்கிறது. அப்போ இப்போ நீங்க ஏறக்குறைய 15-20 ஆண்டுகள் இல்லை 15 ஆண்டுகள் வச்சுக்கலாமா? 15 ஆண்டுகள் அதே ரிலே ரேஸ் போயிட்டே தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. தாவேக்கா எங்கோ மாற்றி கீத்தி போட்டுருமான கூட மனசில் கருக்குன்னு இருந்துச்சு. எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தாவேக்கா மாற்றி கீத்த ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோம். ஏன்னா பிஜேபி எதிர்த்து அவங்களுடைய சித்தாந்த எதிர்த்து குறைகள் எடுத்து வெளிப்படையாக எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாம தான் இருந்தாங்க. இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு நிறைவேற்றிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே எனக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். அப்ப இதற்கு மேல அடுத்த கட்டமாக அவர்கள் ஒரு காய்களை மற்ற காரியங்களை எடுத்து செய்ய வேண்டும், நடத்த வேண்டும் என்பதுதான் நம்ம முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்ப நீட்டுக்கு எதிரானது, ரெண்டாவது இருக்கக்கூடிய மொழி சம்பந்தப்பட்டதற்காக தென்னக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் மாநிலத்திற்கு முதல்வர்களை திரட்டி ஒரு முயற்சியை கொண்டு வந்து இதுக்கெல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் போராடணும். அப்ப டெல்லியில போய் போராடணும். மற்ற இருக்கக்கூடிய கடுமையான அதற்கான எதிர் விளைவுகளை நம்ம ஆற்றணும். இதெல்லாம் தான் செய்யணும் எதிர்பார்க்கிறோம். இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சிகள் நீங்க குறிப்பிடக்கூடிய போராட்டங்களே அப்ப முன்னெடுக்கல நான் புரிஞ்சுக்கலாமா? அப்படி கிடையாதுங்க. முன்னெடுத்ததனுடைய விளைவுதான மக்களுக்கு இப்ப இதா தெரியுது. என்ன விளைவு, என்ன ஏற்பட்டுச்சுன்னு கேக்குறேன். இன்னமும் நம்ம சட்டமன்ற தீர்மானம் தான் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறோம். தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்குது. தீர்மானம் மட்டும் பத்தாது, பல உயிர்களை இழந்திருக்கிறது தமிழகம். நான் என்ன சொல்ல வரேன், தீர்மானம் முதல் படிதான். அதற்கடுத்து ஒரு மசோதாவையே தாக்கல் பண்ணணும். ஒரு தமிழக அரசுகளோட ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணணும். மசோதாவை தாக்கல் பண்ணி அதை கவர்னருக்கு அனுப்பிச்சு வைக்கணும். தென் அவர் கவர்னர் கொடுக்குறாரோ இல்லையோ பர்மிஷன், தென் அதுக்கு பிரசிடென்ட்டுக்கு போகும். இது அடுத்த கட்டமாக அவங்க செய்யணும். முதல்ல தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க, அடுக்கடுத்து மசோதா, அதற்கான விழிப்புணர்வுகள், மக்கள் புரட்சி, இதுதான் முக்கியம். இதுதான் ஸ்டேஜஸ். அடுத்து மக்கள் புரட்சி அப்படின்னு ஒரு சீரியஸான விஷயத்தை நீங்க முன்னெடுக்கிறீங்க. இது பரவலான இந்த கருத்துக்கள் முன்வைக்கும் போது இப்ப சமீபத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மாற்றப்பட்டார். அது நாடாளுமன்றத்தில் கோரிக்கைகள் அல்ல, சட்டமன்ற தீர்மானம் அல்ல, ஒரு போராட்டம் வடிவில் தான் அது மாற்றப்பட்டது. அதற்கு முன்னதாக நம்ம தமிழகத்தில் அரங்கேறிய ஜல்லிக்கட்டு உலக அறிந்தது. அப்போ இப்படியான நகர்வுகள் அப்படின்றது தான் அடுத்த கட்ட நகர்வா இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன். கண்டிப்பாங்க, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன், அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா அதுதான் இதாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இது பேலன்ஸ்டாக பண்ணலான்னு பார்க்குறாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரொம்ப முறைச்சக்கூடாது, ரொம்பவும் இது வாங்கக்கூடாது, ஒரு பேலன்ஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, அதையும் பேலன்ஸு. இந்த பேலன்ஸ் பண்ணி பார்த்தாங்க. இந்த பேலன்ஸில் என்ன ஆகுது, கொஞ்சம் தடம் மாறுச்சு. தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழில் முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதவி ஏற்கும் போதே 3வது இடத்துக்கு போச்சு. அதுக்கடுத்து கவர்னர் பதவியேற்புலேயே 3வது இடத்துக்கு போயிருச்சு. அப்போ ஈவன் யூனிவர்சிட்டிலையும் எனக்கு ஒரு சிறிய குறுக்கீடு கேள்வி. அப்படி இந்த அரசாங்கம் உண்மையில் இந்த நீட்டை எதிர்க்கிறது, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று உண்மையில் நினைக்கிறது என்றால், நீட்டுக்கு எதிராக தமிழகம் தழுவிய நடந்த போராட்டங்களை இந்த அரசாங்கம் முழு ஆதரவு தருகிறதா?
அந்த போராட்டங்களை ஒடுக்க நினைக்கிறது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா திராவிடர் கழக அரசு வந்து நீட்டுக்கு எதிராக ஒரு பிரச்சார வேனை கொண்டு ஒரு குறிப்பிட்ட அரசே இல்ல, நான் குறிப்பிட்ட இயக்கமும் அமைப்பும் இல்ல, பரவலா இந்த எதிர்ப்பு முன்வைக்கும் போது அதற்கு ஆதரவு தர வேண்டிய அரசு ஏன் எதிர்ப்பை தெரிவிக்கிறது கேட்கிறாங்க. அதுதான் சொல்லுங்க. தாவேகா அப்போ ஒரு பக்கத்தில் நீங்க நீதிமன்றத்தை அணுகிறீங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுறீங்க, அதற்கு மதிப்பளிக்க மாட்டாங்க, இல்ல அதற்கு வந்து பலன் கிடைக்கவில்லை, அப்போ போராட்ட வடிவமாக முன்னெடுக்கும் போது அதற்கும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்க மறுக்கிறது அப்படின்னா நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா திராவிட கழக அரசு வந்து ஒரு பிரச்சார பயணத்தை கொண்டு வந்துச்சு. நீட்டுக்கு எதிரான ஒரு வேன் பிரச்சாரம், கிராமம் போய் நீட் என்ன பண்ணுது, நீட்டுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை போட்டு விட்டாங்க. அப்போ அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் அது வருத்தமாக தான் இருக்குது. இவர்கள் வந்து இந்த என்ன ஸ்ட்ராட்டஜியில் போகிறாங்க இந்த அரசு அப்படிங்கிறது வருத்தமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்னு தான் நம்ம சொல்ல வர்றோம். அவங்க இருக்கக்கூடிய சிந்தனையை மோல்டு பண்ணணுங்கிறோம். இப்போ அவர்கள் பண்ணுறது அத்தனையும் கரெக்டுன்னு சொல்லவில்லை. சில திட்டங்களை சில நியாயப்படுத்துகிறாங்க, வைக்கிறாங்க, அது சரியானதாக இருக்குது. அதை மோல்டு பண்ணி இவங்களை தட்டி கொண்டு வரணும். இப்போ ஒரு பாத்திரம் செய்கிறோம், கடைசியில் பார்த்தா அங்கங்கே ஹோல்டு இருக்கும், டேமேஜ் இருக்கும், அது அப்படியே உளி வச்சு தட்டி நல்ல ஷேப்பு கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான் இவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற போல ஒரு சிந்தனையே இருக்கு. மறுபுறத்தில் மற்றொரு கேள்வி பூபதி ஜான், ஒரு சட்டமன்ற தீர்மானம் என்பது ஒட்டுமொத்தமான தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோட குரல் தானே? கண்டிப்பா அதுக்கு நம்ம சட்ட அந்தஸ்து இருக்கு. இருந்தாலும் பந்து என்பது மத்திய அரசாங்கத்திடமோ அல்லது குடியரசுத் தலைவரிடமோ ஆளுநரிடமோ தான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு சபையில் இயற்றப்படுகின்ற தீர்மானத்திற்கான என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை, அப்படி சொல்லவே முடியாதுங்க. இப்போ இதை கூட நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தீர்மானம் கூட அடிப்படையில் நம்ம செய்யலை அப்படின்னா என்ன நடக்கும், என்ன யோசிப்பாங்க? அப்படி ஒரு யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு தாவேகா அரசு எல்லா இருக்கக்கூடிய கட்சிகளையும் அணைத்து வச்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதை கூட பண்ணாமல் விட்டுட்டாங்க. இது ஆல்ரெடி போன அரசு வந்து நீட்டுக்கு வந்து அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பிரசிடென்ட் இருக்குது. நீட்டுக்கான நம்மளுக்கு விலக்கு மசோதா அது வேண்டான்னு சொல்லலை, எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு விலக்கு மசோதா பிரசிடென்ட் இருக்கு. அது ஒன்றும் அதனோட முடிவு ஒன்றும் வரவே இல்லை. அது ஒன்றும் தெளிவாக தெரியல. அது சரிங்களா, அது போன டிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்தது. அப்போ இது போன்ற இதையும் வந்து இவங்களும் அதுக்கு அடுத்தபடியாக தாவேகா அரசும் கொண்டு வரும்போது அதுக்கு வலு சேர்க்குது. அப்படிதான் சொல்லுவோம். அப்போ ஒன்றிய அரசு அடிபணிய வேண்டும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய மக்களுடைய புரட்சி ஒரு எழுச்சியாக வந்தால்தான் அது அடிபணியும். ஏனென்றால் அது மிக பெரும்பான்மையாக மிக பலமாக இருக்கிறது ஒன்றியத்தில். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அவர்கள் வந்து நினைச்சதை சாதிக்கிறாங்க. எஃப்சிஆர் சட்டம் அடுத்த ரவுண்ட்ல வரும்போது பேசுறாது. எஃப்சிஆர்ல என்ன மாதிரி பண்றாங்க. அப்ப நீட்டு சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீட்டுக்காக ஒரே ஒரு கேள்வி இந்த சபையில் வைக்கிறேன் சார். இப்ப நீட்டு படிச்சு வர்றது மூலம் இவர்கள் எதை சாதிக்க விரும்புகிறார்கள்? நம்ம பேசலாம். அது ஒரே ஒரு கேள்விதான். நான் நீட்டு படிக்காத வந்தவன். இப்ப இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் அனைவரும் நீட்டு படிக்கல. அப்ப நீட்டு படிச்சுட்டு வந்தா இந்த மருத்துவர்களை விட அதிகமான அறிவு, புத்திசாலி, திறமை இருந்து விடுமா? நம்ம பேசலாம். பூபதி ஜான், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து பார்வை. இல்லை, மக்கள் தீர்ப்பு வந்து இது வந்து மேலோட்டமாக பார்த்தால் வாக்கு வங்கி அரசியல், அதற்கு தான் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். வாக்கு வங்கி அரசியல் தான் வாக்குக்காக பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஆனால் இது அடிப்படையிலே பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றும் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து மாநில உரிமை, ரெண்டாவது மதம் சம்பந்தப்பட்டது, ரெண்டாவது மொழி சம்பந்தப்பட்டதற்காக எப்படி ஒன்றிய அரசு மாநில அரசை நிர்பந்திக்கிறது அப்படிங்கிறது எதிர்த்து அடுத்த இடம் மாநில உரிமை மீட்புக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய இந்த தாவேகா அந்த எதிர்கட்சிகளுடைய பிரச்சனைகள் எல்லாமே வாக்கு வங்கிக்காகவும், ரெண்டாவது தாவேகா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் போராட்டங்களையும் மற்ற இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் நிறைய வாக்குறுதி அள்ளி வீசினாங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடுகளில் கொஞ்சம் ஒரு தேக்கம் இருக்குது. அதில் உண்மைதான், ஒவ்வொரு கட்டத்திலையும் தேக்கம் இருக்குது. அப்போது அதனால தான் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடிய வியூஸ் வந்து இது வாக்கு வங்கி அரசியலுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அடிப்படையில் பார்த்தா சொல்ல இருக்கக்கூடிய இரண்டாவது இடம் மாநில உரிமை மீட்பு, அதுதான் அதனுடைய முக்கியம். அது சம்பந்தமாக தான் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் போகணும். ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன் சார், இப்போ இந்த மசோதா நிறைவேற்றம், அதாவது தீர்மானம் நிறைவேற்றம் அப்படின்னு சொன்னதில் வந்து எப்படின்னா, திஸ் இஸ் கால் தி மாரல் வெயிட் rather than the legal weight. ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குன்னா சட்ட பாதுகாப்பு இல்லை, ஆனால் இது ஒரு மன ரீதியான ஒரு வெயிட்டை கொடுக்கு. இட்ஸ் அ மாரல் வெயிட். பட் மாரல் வெயிட் இஸ் அ சுப்பீரியருங்கிற அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாரல் வெயிட் இருந்துன்னா தட் ரெவோல்ட் ஆகும். அது வந்து அரசியல் கட்சிகள் அனைத்தையும் ஒன்று கூடி மாணவர்களை மக்களை ஒன்று கூடி திரட்டுவதன் மூலம் இது ஒரு மிகப்பெரிய ரிவோல்ட் ஆகும். அடிபணியாத தலை கூட அடிபணிய வைக்கும், அசையாத கல்லை கூட அசைக்க முடியும். நன்றி.